அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் பாஜக நிர்வாகி மணிகண்டன் திமுகவின் ஆறுமுகத்தால் கொடூரமாக தாக்கப்பட்டிருப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அரசு நிலத்தை ஆறுமுகம் அபகரிப்பதை போலீசாருக்கு தெரிவித்ததால் மணிகண்டன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். விரிவான தகவல்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், தகவல்கள். சென்னை திருமங்கலம் பகுதியை சார்ந்த பாஜகவினுடைய நெசவாளர் அணியில் பொறுப்பாக இருக்கக்கூடிய மணிகண்டன் என்பவர் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. கட்டைகள், அரிவாள் உள்ளிட்டவற்றை கொண்டு மணிகண்டனை திமுகவை சார்ந்தவர்கள் தாக்கியிருப்பதாக குற்றம் சுமத்தி இருக்கக்கூடிய அண்ணாமலை, அரசு நிலத்தை ஆக்கிரமித்தவர்களுக்கு எதிராக அவர் குரல் கொடுத்ததன் காரணமாக இந்த தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கின்றார். பாஜகவினுடைய நெசவாளர் அணியின் மாவட்ட செயலாளரான மணிகண்டன் தன்னுடைய வீட்டுக்கு முன்பாக வைத்து திமுகவினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆறுமுகம் என்ற நபரால் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார் என்று குற்றம் சுமத்தி இருக்கக்கூடிய அண்ணாமலை, அரசு நிலத்தை கைப்பற்ற திட்டமிட்டதை பற்றி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் என்ற அந்த தைரியத்திற்காகவே திமுகவினர் அவர் மீது கொடூரமான ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கின்றார். இன்னும் 5 மாதங்கள் தான் இந்த ஆட்சிகள் இருக்கின்றன. இந்த ஆட்சி என்பது இன்னும் 5 மாதங்கள் தான் இருக்கின்றது. அச்சுறுத்தல், ஊழல், வன்முறை உள்ளிட்டவற்றை ஆட்சி என்று நடத்தையை தமிழக மக்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். 5 மாதத்திற்கு பிறகு அதற்கான பதிலடியை தருவார்கள் என்று சென்னை அண்ணாநகர் திருமங்கலம் பகுதியிலே அரசு நிலத்தை ஆக்கிரமித்த நபருக்கு எதிராக காவல்துறையில் புகார் அளித்தார் என்ற ஒரே காரணத்தால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்த மணிகண்டன் என்பவரை சுட்டிக்காட்டி அண்ணாமலை இந்த பதிவினை பதிவு செய்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.